guys, this is Nifty team. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் ரோவில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,210 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போதுமே நம்ம ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,260 பக்கமாக இருந்தது. எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? அப்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200, 22,250 கால் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 22,300ன்ற பொட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ், க்ளீனாக எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. அப்போது கண்டிப்பாக நம்ம காலை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த மணி கால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,250, 22,200. ஓகேங்களா? ரெண்டு தான் போய் பார்க்கணும். மார்க்கெட் பாசிட்டிவ், கண்டிப்பாக நம்ம காலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதாவது மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அதே மாதிரி ப்ரீமியம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு 22,250 காலை தான் போய் பார்த்தோம். இதுதான் 22,250 காலோட சார்ட் இது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், 22,250 கால் அவனோட சார்ட் இதுதான். மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் ப்ரீமியம் பாருங்கள், எஸ்டர்டே ஐ எங்கேயோ இருக்குது, இங்கே இருக்குது எஸ்டர்டே. இவன் எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறான். மார்க்கெட் பாசிட்டிவ், ஆனால் ப்ரீமியம் பாருங்கள் டோட்டலாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஆனால் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா ப்ரீமியமும் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று மார்க்கெட் நெகட்டிவாக மாறணும், இல்லை ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறணும். இது ரெண்டு நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். ப்ரீமியம் செம்ம வீக்காக இருந்தது. ஏன்னா ஐ எங்கேயோ இருக்குது, இவன் ஐயை உடைப்பானான்றது எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலே கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? 22,250 கால்ன்றவனை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக ஒன்று மார்க்கெட் நெகட்டிவாக மாறணும், இல்லை ப்ரீமியம் டோட்டலாக நெகட்டிவாகவே ஆல்ரெடி நெகட்டிவ் தான் அது. ஏன்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் நெகட்டிவில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு ஓப்பனையும் உடைச்சா கீழே கண்டிப்பாக நம்ம புட்டை போய் செக் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். 15 மினிட்ஸில் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். எப்படின்னா இவன் ஐயை பிரேக் பண்ணி இருந்தால். ஓகேங்களா? இவன் ஐயை பிரேக் பண்ணாத காரணத்தினால கண்டிப்பாக இவனை நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி சினாரியோவில் இல்லை. ஓகேங்களா? இன்னொன்று, இவன் அட்வான்ஸ் லெவலில் பீட் ஆகலை. ஆக்சுவலாக இவன் 22,250 காலோட அட்வான்ஸ் லெவலில் இவன் கண்டிப்பாக மீட் ஆகலை. ஓகேங்களா? இவனுக்கு எந்த அட்வான்ஸ் லெவலுமே மீட் ஆகலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ப்ரீமியம் நெகட்டிவாக இருக்குது. ஓகே, அப்படியே எப்படி சொல்லுது, ஆக்சுவலாக கொலாப்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு கிளியாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது முரண்பாடாக இருக்குது. ஓகேங்களா? டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ்னால் ப்ரீமியம் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னா எப்போதுமே நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம், இவன் ஐயை பிரேக் பண்ணலானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவல் எதையாச்சும் மேலே உடச்சிருந்தாலோ அதில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலோ கூட எடுக்கலாம். ஆனால் அதுவும் இவனால் எடுக்க முடியல. இவன் ஒரே ஒரு விஷயம், ஓப்பனுக்கு மேலே இருந்தான், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக 9:35 போல், கரெக்டாக 9:30க்கு எக்ஸாக்ட் 9:30 கேண்டில் 22,280 கால் ஓப்பனாக உடச்சி க்ளீன் நெகட்டிவ் ஆகிடும்.
ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து டோட்டல் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் ப்ரீமியம் எஸ்டர்டே பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே இருந்தான். இவன் ஓப்பனையும் 9:30 மணிக்கு உடைச்சிட்டான். அப்போது டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா. டோட்டல் நெகட்டிவ்னும்போது இவன் கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றதை நம்ம கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 9:30 மணிக்கு இவன் உடைச்சிட்டான். அப்போ 9:35 தான் நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டோட்டல் நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. மார்க்கெட் வந்து அதாவது ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால ஓகே வெயிட் பண்ணோம் நம்ம, சரி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஓப்பனையும் கீழே உடைச்சி டோட்டலாக நெகட்டிவாக மாறிட்டான் இவன். ஓகேங்களா. அப்போது 9:35க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட் 9:35க்கு இவனும் 22,230 போல் இருந்தான். அப்போது 250 புட்டும் 300 புட்டும், 22,250 புட்டும் 22,300 புட்டும் தான் இந்த மணி. கால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ், ஆனால் ப்ரீமியம் டோட்டல் நெகட்டிவ். அதாவது அவன் எஸ்டர்டேயே தாண்ட முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்தான் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க இப்போது சார்ட்டில். ஓகேங்களா. இன்னொன்று அவன் ஓப்பனையும் கீழே உடைச்சி டோட்டல் நெகட்டிவாக மாறிட்டான் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா. அதனால் இப்போ எப்போதுமே ஒரு ப்ரீமியம் தான் ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீமியமில் அந்த சினாரியோ தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் அந்த சினாரியோ வரும். ஓகேங்களா. அதனால் ப்ரீமியம் நம்மளுக்கு சொல்லிடுச்சு. எப்போது 25 நிமிஷத்துலேயே சொல்லிடுச்சு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் ஆகப்போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஓகே, கால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றதும் சொல்லிட்டான். ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டேயே பிரேக் பண்ணும்போது ப்ரீமியம் எஸ்டர்டேயே தாண்டவே இல்லை. இன்னொன்று 20 நிமிஷத்தில் ஓப்பனையும் கீழே உடைச்சிட்டான். அப்போ கண்டிப்பாக கால் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால இந்த மணியாக இருந்த 22,250 புட்டை தான் நம்ம போய் பார்த்தோம். அந்த டைமில் 22,250 பார்க்கலாம், 22,300 பார்க்கலாம். நம்ம 22,250 புட்டை தான் போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதுதான் 22,250 புட்டோட சார்ட்டு. இவனை பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தவன். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருந்தான் க்ளீனாக. 40 அப்படின்றது தான் அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா 9:35க்கு தான் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வந்து இவனோட ஆப்பனண்ட், இவனோட எதிரி வந்து டோட்டல் வீக் ஆனால் ஓப்பனை கீழே உடைச்சி. ஓகேங்களா. அப்போது இவன் வந்து இவனோட அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான் தெளிவாக. அவன் டோட்டலாக நெகட்டிவ் ஆகும்போது, அதாவது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ ஓப்பன் ப்ரைஸும் ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவன் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தான் காலு, அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவன் ஐயை தாண்ட முடியல. மார்க்கெட் ஐயை தாண்டி இருந்தது, ஆனால் அவனால் ஐயை தாண்ட முடியல. இன்னொன்று அவன் ஓப்பனை கீழே உடைக்கிறான். நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான். எப்போவுமே நம்ம லெவலை மேலே உடைக்கணும்னா தான் நம்ம எடுப்போம், கீழே உடைக்கணும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது 60ன்ற இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது. 60ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாகவே நம்மளுக்கு என்ட்ரி இந்த இடத்துல கிடச்சிது. 60ன்றத்தில் என்ட்ரி அடிச்சிருந்தா இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். கரெக்டாக அது மாதிரி தான் போனான் இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 94 அது வரைக்கும் தான் போனான். எப்போவுமே ஓப்பன் வரைக்கும் போக மாட்டான். அதை தாண்டி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு எஸ்டர்டே லோ வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவான். ஓகேங்களா. இதுதான் எப்போவுமே நடக்கும். ஓகேங்களா. சேம் அது மாதிரி தான் நடந்தது. இந்த மாதிரி சினாரியோவில் அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது, ஆனால் காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ புட்டு தான் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் ஒரு என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னா, கண்டிப்பாக அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான்றது தெரியும். ஒரு ரிவர்ஸ் என்ட்ரிக்கு நம்மளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. அதுக்குன்னு நம்ம 100% நடக்கும்லாம் நம்ம எல்லா முடிவையும் அப்படியே எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. அப்போது கண்டிப்பாக இவன் போய் ஓப்பனையோ இல்லை அவன் எஸ்டர்டே லோவையோ டச் பண்ணி போக முடியாமல் ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கலாம்.
ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுட்டோம். அதாவது இவன் போயிட்டு டார்கெட் கொடுத்து 10 மணிக்கெலாம் முடிச்சிட்டான், நம்ம என்ட்ரி 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிவர்ஸ் என்ட்ரி ஒன்று கிடைக்குமா எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் இந்த என்ட்ரியில் ப்ராஃபிட் பண்ணாமல் திருப்பி ரெண்டாவது என்ட்ரிலாம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பெரி, ஓகேங்களா? ஒரு 11:30-12 மணிக்குள்ளே நம்ம என்ட்ரியை முடிச்சுட்டு வெளியே வரணும். ஏன்னா எக்ஸ்பெரியில் என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் ப்ரீமியத்தை கரைச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. அதனால் நம்ம சேஃபாக ஒரு 11:30-12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா அந்த ப்ரீமியம் இருந்தால் தான் பண்ணணும். 0 to hero கான்செப்ட் மாதிரி இருந்தால் பண்ணணும், ஓகேங்களா? இல்லைனா பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ரூல், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும், ஓகேங்களா? கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை எஸ்டர்டே லோவை தாண்ட முடியல. புட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணிக்கெலாம் மார்க்கெட் அந்த இடத்த போய் தொட்டுடுச்சு. இப்போது மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 22,170 பக்கமாக இருந்தது. அப்போ 22,150 அப்படின்ற கால் ஆப்ஷன் தான் இந்த மணி. எக்ஸாக்டாக நம்ம 22,150 அப்படின்ற கால் ஆப்ஷனை தான் ரிவர்ஸ் என்ட்ரியாக எடுத்தோம். அதுக்கு என்ன ரூல் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் வீக் ஆகணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் ஆகணும், அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். ரெண்டுமே நடந்தது எல்லாமே. புட் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் எக்ஸாக்டாக. இவனும் பார்த்திங்கன்னா அதே டைமில் மார்க்கெட் 10:30 மணிக்கு இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்போ தாண்டுறான் அப்படின்னா கரெக்டாக 11 மணிக்கு தாண்டுறான், ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவலில் 22,180ஓட அட்வான்ஸ் லெவல் எக்ஸாக்டாக 60 இவன் வந்து 11:30 மணிக்கு தாண்டுறான், 11 மணிக்கு தாண்டுறான். எக்ஸாக்ட் 11 மணிக்கு தாண்டி க்ளோஸ் வைக்கிறான். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய டார்கெட் கிடச்சிருக்கும். ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே நல்ல ஸ்பீடாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 65-70 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 150 வரைக்கும் போச்சு ஐ. ஆக்சுவலாக அப்படியே டபுள், ஓகேங்களா? அவ்வளோதான் என்ட்ரி நம்மளுக்கு இன்றைக்கி. ஒரு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டான ஃபஸ்ட்டு என்ட்ரியும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியும், ட்ரெண்ட் என்ட்ரி கூட சொல்ல முடியாது, ரெண்டுமே ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி மாதிரி தான் இன்றைக்கி எடுத்தோம், ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரியும் ஒரு மார்க்கெட் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது என்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி தான். கால் வந்து எவ்வளோ தூரம் போவான், புட்டு எவ்வளோ தூரம் போவான்றது நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் தான் போவான். அப்போது கால் திரும்பியும் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். எக்ஸாக்டாக அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணால், ஓகேங்களா? 60ன்ற இடத்த தாண்டும் போது நம்ம எடுத்தோம். புட்டு வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மேலே போனவன் வந்து 22,250 அப்படின்ற புட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது காலையில் இவன் ரெண்டாவது வந்து எத்தனை மணிக்கு வந்து வீக் ஆகிறான் அப்படின்னா, இவன் ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலை தாண்டி தான் மேலே போனான். அதே அட்வான்ஸ் லெவலில் 11 மணிக்கு இவன் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான், ஓகேங்களா? நம்மளோட ரூல் என்ன, ரிவர்ஸ் என்ட்ரிக்கு பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் தாண்ட முடியாத இடத்துக்கு போகும்போது நம்ம அங்கே இருக்கிற இந்த மணி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி புட் ஆப்ஷன் அவன் ஓப்பன் இல்லைனா அவன் எஸ்டர்டே லோவை தாண்ட முடியாது, ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியாது, அது வரைக்கும் தான் போனான். அவன் போய் முட்டும் போது எடுக்கலாமா அப்படின்னா அங்கேயும் எடுக்கலாம். இல்லை அவன் டோட்டலாக வீக் அப்படின்னா அவன் எதை தாண்டி மேலே போனான், அட்வான்ஸ் லெவலை தாண்டி மேலே போனான். அந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் பாருங்கள். சேம் அதே 11 மணிக்கு இவன் உடச்ச உடனே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. அப்போ அந்த 11 மணிக்கு அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,150 கால். அவன் எக்ஸாக்டாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும், அதை மாதிரி மீட் ஆகிட்டான். அவன் 60ன்ற அட்வான்ஸ் லெவலில் உடச்சி மேலே போகிறான். எக்ஸாக்டாக பாருங்கள் 11 மணிக்கு இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய டார்கெட் கிடச்சிருக்கும். அவ்வளோதான், ரெண்டே என்ட்ரி தான். அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இதையும் எடுத்துருக்கலாம், தேவை கிடையாது நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பெரி 2 என்ட்ரி 11:30 முடிஞ்சிருச்சு, போதும் அப்படின்னு விட்டுட்டோம். ஆக்சுவலாக இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி தான். 22,320 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இதை நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம். நம்ம என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம காலையிலேயே இதை போட்டுட்டோம். கரெக்டாக பாருங்கள் 22,325 தான் மார்க்கெட் வந்து திரும்பிச்சு, ஓகேங்களா? எக்ஸாக்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் இங்கே வந்து திரும்பும்போது பர்ஃபார்ம் பண்ணுறோம், வீக் ஆகணும். கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான். 22,150 வீக் ஆகிட்டான்.
எக்ஸாக்டாக பாருங்கள், தெளிவாக இவன் வீக் ஆகிட்டான். 60ன்றதை இவன் கீழே உடச்சிட்டான். எப்போ 1:40க்கு ஓகேங்களா. 1:40க்கு மேலே போனவன் கீழே உடச்சிட்டான். அந்த டைமில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல 22,300 22,250 கூட நம்ம எடுக்கலாம் அந்த இடத்துல. அதாவது மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் இவனும் ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உடச்சி கீழே வரான். அப்போது 22,200 கூட நம்ம எடுத்துருக்கலாம். 22,200ன்ற புட் ஆப்ஷன் அப்போது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான்னா கண்டிப்பாக ஆனால் நம்ம அதை எடுக்கலை. ஏன்னா நம்ம 2 என்ட்ரியோட ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 22,200 அப்படின்ற புட் ஆப்ஷனோட அட்வான்ஸ் லெவல் இதுதான். ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் 1:30 மணிக்கு வந்து க்ளீனாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ரெசிஸ்டன்ஸை கீழே உடச்சி கீழே வந்துட்டான். டோட்டல் வீக்கு. அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ண கால் ஆப்ஷனும் வீக் ஆகிட்டான் உடச்சி 1:30 மணிக்கு. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் 22,200 புட்டு. இவன் அட்வான்ஸ் உள்ள மீட் ஆனால் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இதில் வந்து புல் பேக் ஆகி 1:30 மணிக்கு சேம் அதே டைம் தான். 1:30 மணிக்கு 60 ரூபாயில் மேலே போயிருக்கு பாருங்கள். அதாவது 60 ரூபாயிலேருந்து 100 பாயிண்ட்டு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. திருப்பியும் அகெயின் புல் பேக் வந்து 2:30 மணிக்கு போயிருக்கு. அதே 60லேருந்து திருப்பியும் 230 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ 2-3 மடங்கு போயிருக்கு ஓகேங்களா. நீங்கள் 200 எடுக்கும்போது 0 to hero கான்செப்ட் பிரகாரம் 180ன்ற புட்டை எடுத்திருந்தா அவன்லாம் எவ்வளோ தெரியுமா, இவனே 60 ரூபா இருக்கும்போது அவன்லாம் எவ்வளோ தெரியுமா இருந்திருப்பான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாயில் இருந்திருக்கான் ஓகேங்களா. 30 ரூபாயில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக இது பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது கடைசி டைமில் நம்ம அவுட் த மணியில் இருக்கிற ஒன்றையும் எடுக்கலாம். ஏன்னா இவன் எப்படி இருந்தாலும் ரூல் பிரகாரம் ரிவர்ஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ 200 இவனே, அதாவது 22,200ன்ற புட்டு சின்ன ப்ரீமியம் தான் அவனே எடுக்கலாம். சப்போஸ் அவன் 60 ரூபா இருக்கிறான், அவன் வேண்டாம் அவனோட கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 100 150ன்ற புட் ஆப்ஷனையும் எடுத்து ஒரு 20 ரூபானா உங்களுக்கு ஸ்டாப் லாஸே கிடையாது. அப்படியே விட்டுட்டா அது டபுள் ஆகிட்டு இருக்கும் 0 to hero கான்செப்ட் பிரகாரம் ஓகேங்களா. தேர்ட் என்ட்ரியும் இப்படி எடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம இதை எடுக்கலை, நம்ம வேண்டான்னு விட்டுட்டோம். 2 என்ட்ரி மட்டும் போதும் அப்படின்னு நிறுத்திட்டோம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் வால்டெல்லாம் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாயில் இருந்தால் 0 to hero கான்செப்ட் நம்ம ரூல் பிரகாரம் இருந்தால் 1:30 மணிக்கு மேலே எடுக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம காலையிலே பர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம விட்டுட்டோம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. இன்றைக்கி 3 என்ட்ரியுமே ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம டெய்லி சொல்கிற அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ், ஆனால் காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அப்போது புட்டை தான் நம்ம போய் எடுக்கணும். புட்டு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் அவன் பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போக முடியும். அவன் போய் அங்கே டச் பண்ணும்போது 2வது என்ட்ரியை நம்ம கால் ஆப்ஷனை மாற்றி எடுக்கலாம் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது ஓகேங்களா. இதை 2 என்ட்ரி தெளிவாக எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்தான். அது 3 என்ட்ரிலாம் ஒரு நாளைக்கு கிடைக்காது, 2 என்ட்ரி தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1 என்ட்ரி தான் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் 3 என்ட்ரிலாம் எப்போவாச்சும் ஒரு வாட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஆனாலும் நம்ம 1 என்ட்ரி 2 என்ட்ரிக்கு மேலே உள்ளே போகக்கூடாது. இதுதான் ரூல், நம்மளோட ரூல் ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. கைஸ் இப்போது இந்த அட்வான்ஸ் லெவல் NSSலேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு எப்படி இன்ட்ராடேயில் ட்ரேட் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.